ஈரானை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லியே ஆகணும். இன்னைக்கு நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, குறிப்பா ஐடி துறையில நம்மளுடைய ப்ரொமோஷன் அப்ரைசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இங்கிலீஷை கம்யூனிகேட் பண்றதை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது ஒரு யதார்த்தம். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்க ரொம்ப ஈஸியா கத்துக்க நம்மளுடைய தமிழ் ஐஐடி அலுமினைஸ் மற்றும் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த சூப்பர் நோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இதுல நம்ம மைண்ட்ல நடக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை ஃபிக்ஸ் பண்ண ட்ரெயின் பண்ணும். இது ஜஸ்ட் ஒரு ஆப் மட்டும் கிடையாது. இதுல 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ண நிமிஷத்துல இருந்தே அன்லிமிட்டடா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஃபாஸ்டா இங்கிலீஷ் கத்துக்க முடியும். இது கூடவே நம்மள கைட் பண்ண ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. சூப்பர் நோவால டெய்லி ஒரு 15 இருந்து 30 நிமிஷம் ஒரு 3 வாரம் தொடர்ந்து பேசி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நிச்சயமா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதை நீங்க தெளிவா உணர முடியும். இனி வாட்ஸ்அப், யூடியூப், சாட் ஜிபிடி இந்த மாதிரி பார்த்து இங்கிலீஷ் கத்துக்கக்கூடிய முறைகளை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசி பயிற்சி பண்ணக்கூடிய சூப்பர் நோவா ட்ரை பண்ணுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல 75% ஆஃபரோட இந்த கோர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். வளைகுடால நடக்கக்கூடிய யுத்தத்தை பத்தி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். 13 நிமிஷம், அதாவது ஃபியூச்சர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் ஆன 13 நிமிஷம் கழிச்சு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிடுறாரு. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் சர்வதேச ஊடகங்களால் எல்லாராலையும் கவர் பண்ணப்படுது. இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் எதுக்காக துவங்கப்பட்டதோ அதோட அப்ஜெக்டிவ் அப்படின்றது அன்சேஞ்ச்ட், அன்ஆம்பிகுயஸ், அன்கன்சிஸ்டன்ட், எந்த மாற்றமும் இல்லாதது, நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி இது அம்பிகஸாக இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது அந்த 4 அப்ஜெக்டிவ் என்ன அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு அணு ஆயுதத்தை ஈரான் கையில் எடுக்கக்கூடாது. ஸோ அதை வச்சிருக்கக்கூடிய அந்த யுரேனியம், நியூக்ளியர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும். அடுத்தது ஈரான் இந்த ஹவுத்தி, ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற இந்த அமைப்புகளுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடாது, ப்ராக்சிஸ்க்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. 3வது, இஸ்ரேலிய கடற்படை, ஈரானுடைய கடற்படை அப்படின்றது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணப்படணும். அதே மாதிரி ஈரானுடைய பேலஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டி அப்படின்றது அதையும் கணிசமான அளவுக்கு சேதனப்படுத்தணும் அப்படின்றது. இப்போ 5வது அப்ஜெக்டிவா அவர் மார்ச் 21ஆம் தேதி புதுசாக என்ன சேர்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்ரேல், சவுதி, கத்தார், யுஏஇ, பஹ்ரைன், குவைத் மற்றும் இதர நாடுகளுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அப்படின்றது தான். இப்போ இந்த இடத்துல இவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இது நல்லா ஒத்து கவனிங்க. Getting very close to meeting our objectives as we consider winding down our great military efforts in the Middle East. நம்ம எதை நோக்கி போகணுமோ அந்த 5 அப்ஜெக்டிவ் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம அடைஞ்சிட்டோம். அதனால அமெரிக்க ராணுவத்தை திரும்ப பெறறதுக்கு நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய மெசேஜ். ஸோ கன்சிடர் வைண்டிங் அப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த பகுதியிலிருந்து அமெரிக்க ராணுவம் தன்னுடைய போர் நடவடிக்கைகள், குறிப்பாக ஈரானை தாக்கிறத நிறுத்த போகுது அப்படின்றது தான் இதில் மிக முக்கியமானது. இப்போ அந்த லாங்குவேஜை நல்லா பார்த்தோம் அப்படின்னா இதில் உடனடியாக போர் நிறுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அது கிடையாது. கெட்டிங் வெரி க்ளோஸ் அப்படின்றதுக்கும் கம்ப்ளீட்டட் அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எவ்வளோ க்ளோஸாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ் வி கன்சிடர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. நாங்கள் அமெரிக்க ராணுவத்தை இதோட நிறுத்திட்டு திரும்ப பெறலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்றது வேற, முடிவெடுத்துட்டோம் அப்படின்றது வேற. அதே மாதிரி வைண்டிங் டவுன் அப்படின்றது சீஸ்ஃபயர் வேற, வைண்டிங் டவுன் வேற. வைண்டிங் டவுன்றது பொறுமையா இந்த தாக்கத்தை கம்மி பண்ணி அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை அங்கிருந்து அனுப்புறது. இப்போ முக்கியமா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் அமெரிக்காவுடைய ஃபியூச்சர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகி 13 நிமிஷம் கழிச்சு இந்த அறிவிப்பு அப்படின்றது வருது. இப்போ உடனடியா மார்க்கெட் அப்படின்றது ரியாக்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கு தான் இது. இப்போ இந்த போர் துவங்கிறதுக்கு முன்னாடி $71 இருந்த $71 பெர் பேரல் இருந்த கச்சா எண்ணெய் இப்போ 156, கிட்டத்தட்ட 1 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனுக்கு சனி ஞாயிறு 2 நாள் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் ரியாக்ட் பண்ண முடியாது. இந்தியாவுடைய பங்கு சந்தையுமே சரிஞ்சு ஓரளவுக்கு மீண்டக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கூடவே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஈரான் ஒரு கடுமையான எச்சரிக்கையை யுஏஇக்கு மட்டும் குறிப்பாக கொடுத்துருக்குறாங்க.
நீங்க எங்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு உங்களுடைய தளங்களை அமெரிக்க ராணுவத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க இதை விட பல மடங்கு தாக்குதல் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதே நேரத்துல இந்த மார்க்கெட் ரியாக்ஷன் இவங்க இது பண்ற போது ஒரு இன்ஃபர்மேஷன் விண்டோ இப்போ ட்ரம்ப் கொடுக்கறது அப்படின்ற போது கிளியர் கட்டா இன்னொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா பண்றாங்க, இது போர் நிறுத்தம் கிடையாது, இது ஒரு வகையா பாத்தீங்கன்னா கிளிக் பைட்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் பாக்ஸர் ஆம்பிபிஎஸ் ரெடி குரூப் மற்றும் 11th MEU இந்த 2 யூனிட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீரர்கள் இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து இறங்குறதுக்கான, அதாவது வளைகுடா நாடுகளை வந்து இறங்குறதுக்கான தயார் நிலையை பண்ணிருப்பாங்க. ஆம்பிபிஎஸ் ரெடி குரூப் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேவிங் பிரைவேட் ரியான் அப்படின்ற ஸ்பீல்பர்க் எடுத்த ஒரு ஆங்கில படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல பேட்டில் ஆஃப் நார்மண்டின்னு சொல்லி அந்த ஒஹாயா பீச்ல போய் லேண்ட் பண்ணுவாங்க. அந்த லேண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரிஸ்கியான ஆப்ரேஷன்ல உலகத்திலேயே அதிக பயிற்சி இருக்கக்கூடிய நாடு அப்படின்றது, இருக்கக்கூடிய இராணுவம் அப்படின்றது அமெரிக்கா. இப்ப அந்த படையை தான் அவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் ஈரான் கிட்ட ஒரு மிசைல் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றத அமெரிக்காவுடைய தளபதியான ஜெனரல் கெய்னே வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல புது ஒரு ட்ரோன் தாக்குதல சவுதி அரேபியா, இஸ்ரேல், UAE மற்றும் கத்தார் நாடுகள் மேல 19ஆம் தேதி மார்ச் இவங்க நடத்தினதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு 19ஆம் தேதி இன்னொரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது. அதாவது F-15 F-35 வந்து அவங்க ஷாட் டவுன் பண்ணது. இப்போ இந்த இடத்துல 2 விதமா இந்த ட்ரம்போட அறிவிப்பை பார்க்கலாம். முதல்ல நாங்க அச்சீவ் பண்ண வேண்டியதை கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட முழுவதும் கிடையாது. நாங்க எங்களுடைய ஆப்ரேஷன்ஸை வைண்ட் அப் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம், யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற போது கூடவே இன்னொன்று சொல்றாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை எந்தெந்த நாடுகள் பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய வர்த்தகத்துக்கு இனிமே அவங்க தான் இந்த பாதுகாப்பை பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ ட்ரம்போட எக்ஸாக்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா the Hormuz Strait will have to be guarded and policed as necessary by other nations who use it. The United States does not. If asked, we will help the countries in their Hormuz effort, but it shouldn't be necessary once Iran's threat is eradicated. Importantly, it will be an easy military operation for them. எங்க போறோம் நாங்கள் முடிச்சிட்டோம், ஈரானை நாங்கள் வந்து தரமட்டம் ஆக்கிட்டோம். இனி அங்க வழியா கச்சா எண்ணெய் எடுத்துட்டு போறது அமெரிக்கா கிடையாது, சைனா, தென்கொரியா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள். இனி நீங்களாச்சு அந்த பாதையாச்சு, உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அடிப்படையாக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோடைய பாதுகாப்பை நீங்கள் தான் என்ஷூர் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பெரிய ஆப்ரேஷன்லாம் கிடையாது, ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எல்லாம் முடிச்சிட்டோம். ஈகோ இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க ராணுவத்தை மார்த்தட்டக்கூடிய அந்த ஈகோ இருக்கு, டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு இருக்கு. அதே சமயம் ஒரு ஸ்மார்ட்டான பொலிட்டிக்கல் மூவும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இனி நீங்களாச்சு உங்களுடைய கப்பல் எடுத்துட்டு வரக்கூடிய நாடுகளாச்சு அப்படின்றதான். இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய குளோபல் டாலர் டெனாமினேஷன், அதாவது இந்த எனர்ஜி அப்படின்னாலே டாலர்ல தான் வாங்கணும் அப்படின்றதுக்கான அந்த இதை அவங்க வந்து கிளியர் கட்டா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல அமெரிக்கா தனித்து நின்று இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நாட்டோ கூப்பிட்டு பார்த்தாங்க, நாட்டோ நாடுகள் வரல. நாட்டோ வந்து ஒரு பேப்பர் டைகர், நாட்டோ ஒரு கோலை என்ற அளவுக்கு கடுமையா சாடினாரு. பிறகு அவங்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அழைப்பு எடுத்து பார்த்தாரு, அவங்களும் வரல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா துருக்கி போன்ற நாடுகள், கரப் நாடுகள்கிட்டையுமே சொன்னாரு நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வரல. ஸோ இப்போ தன்னோட அந்த சூப்பர் பவரை அவங்க மீண்டும் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஐரோப்பிய நாடுகள் எந்த ஒரு நாடுமே இன்னைக்கு போர்ல இறங்குறதுக்கு அவங்க ரெடியும் கிடையாது, அவங்களால சண்டையும் போட முடியாது. நிதர்சனமான உண்மை அதுதான். இப்போ நேற்று ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பிரெஞ்சு நேவியோடைய கடற்படையோடைய ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஒரு அன்டிஸ்க்ளோஸ் லொகேஷன்ல இருக்கு. இப்போ அந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இருக்கக்கூடிய ஒரு பிரெஞ்சு கடற்படை அதிகாரி ஸ்டாரோ ஆப்பை பயன்படுத்திட்டு அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கடலுக்குள்ள, அதாவது கப்பலுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஓடினது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எங்க இருக்கிறாங்கன்ற அந்த கப்பலோட துல்லிய லொகேஷனோட ஆன்லைன்ல போஸ்ட் ஆகுது. ஏன்னா இது எல்லாமே ரிஸ்கியான விஷயம். ஸோ இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ராணுவம் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த கல்ஃபோடைய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்வா? ஃபர்ஸ்ட் UAE, சவுதி, இது 2 தான் அருகில் இருக்கக்கூடிய நாடுகள். அதன் பிறகு ஒமான், குவைத், பஹ்ரைன், இவங்க தான் இந்த இடத்துல இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயம் அப்படின்றது இருக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுடைய நாட்டோ மெம்பர்ஸ் மற்றும் இந்தியா அண்ட் சைனா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இந்த இந்த பாதையை அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. ஒன்று பையர், இந்தியா சைனா போன்ற நாடுகள், இன்னொன்று செல்லர். ஸோ இது வேற விதமான ஒரு புது இதை கொண்டு வருது, சுச்சுவேஷனை கொண்டு வருது. ஸோ நிச்சயமா சைனாவோ இல்லை இந்தியாவோ ஈரானுக்கு எதிரி நாடுகள் கிடையாது. ஒரு அளவுக்கு அவங்க ஸ்மூத்தா போவாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா ஜப்பானே ஈரான் கிட்ட, அமெரிக்காவுடைய ஒரு நெருங்கிய கூட்டாளியான ஜப்பானே ஈரான்கிட்ட இப்போ நேரடியாக பேசின பிறகு ஜப்பானிய கப்பல்களை அவங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பிரச்சனை இருக்க போறது அரபு நாடுகளுக்கு தான். இப்போ ஈரான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல வந்து அரபு நாடுகள் கிட்ட அந்த டிமாண்ட்ஸை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வருது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயருக்கு வழி இல்லை அப்படிங்கிறாரு. ஐ திங்க் வி ஹவ் ஒன். நான் நினைக்கிறேன் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ யூ டோன்ட் கால் ஃபார் சீஸ்ஃபயர் வென் யூ ஆர் ப்ராக்டிகலி அனிலேட்டிங் த அதர் சைடு. எதிரியை வந்து துவம்சம் பண்ண பிறகு அங்கே என்ன வந்து போர் நிறுத்தம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா we can have a dialogue but I do not want to have a ceasefire. You do not do a ceasefire when you literally obliterated the other side. பேச்சுவார்த்தை வேணா ஓகே, சீஸ்ஃபயருக்கெல்லாம் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சீஸ்ஃபயர் வந்து நாங்களும் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் ஈரானுடைய ஸ்டாண்டர்டாக இருக்கு. இப்போ ஆயத்துல்லா முஜ்தபா கமேனி இப்போ அவர் பேர்ல வரக்கூடிய ஒரு அறிக்கையில ஒரு டிசிசிவ் ப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச் 20 ட்ரம்போட இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது கடுமையான தாக்குதலை சவுதி அரேபியாவும் இஸ்ரேல் மேலேயும் நடத்தினாங்க. இந்த சமயத்துல தான் ஈரானுடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த தாக்கத்துக்கு இந்தியா அவசரமா மருத்துவ உதவிகளை அனுப்பிச்சு வச்சுது. கிட்டத்தட்ட 4 டன் மதிப்புள்ள மருந்து பொருட்கள், உயிர் காக்கும் மருந்து பொருட்களை ஈரானுக்கும் நம்ம அனுப்பிச்சு வச்சோம், அதே சமயம் ஆப்கானிஸ்தானுக்கும் நம்ம அனுப்பிச்சு வச்சோம். இப்ப இந்த இடத்துல ஈரானுடைய கன்வென்ஷனல் மிலிட்ரி டீக்ரேட் ஆயிருக்கு, கண்டிப்பா டவுட்டே கிடையாது. ஈரானுடைய அசிமெட்ரிக் வார்ஃபேர், ஹிஸ்புல்லாக்கள், ஹவுத்தி, ஹமாஸ், பாலஸ்தீன் ஜிகாது, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு வீக் ஆயிருக்காங்க. ஐஆர்ஜிசி அஃபிஷியலாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி மிகப்பெரிய ஒரு டென்ட்டை வந்து சந்திச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல இந்த ரீஜனல் பவர் வேக்கும் அப்படின்றது இன்னுமே இருக்கு. இப்போ இது இன்னும் செட்டில் ஆகாது. இந்த போர் முடிவுக்கு வரும் நம்ம எதிர்பார்த்தா கூட இது உடனடியா இங்க செட்டில் ஆகிற கதை அப்படின்றது கிடையாது. இப்போ குளோபலா பாத்தீங்கன்னா கத்தார்ல இருக்கக்கூடிய ராஸ்லஃபன் அந்த உலகத்தோடைய மிகப்பெரிய கேஸ் உற்பத்தி மையத்தை அவங்க கை வச்சது $20 பில்லியன் ஆனுவலி. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புப்படி எடுத்தோம்னா 2 லட்சம் கோடி வருஷத்துக்கு, அடுத்த 5 வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி ஒரே ஒரு மிசைல் தாக்குதல்ல கம்ப்ளீட்டா காணாம போயிருக்கு. சவுதியோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ $180 பெர் பேரல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், $1 விலையேற்றம் அப்படின்றது அதை அப்படியே அரசாங்கம் நமக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணாங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல்ல 50 காசு அப்படின்றது விலையேற்றம் இருக்கும். ஸோ $71 இருந்து கிட்டத்தட்ட $170 வரும் பொழுது அப்போ $50 பெட்ரோல் டீசல் விலை ஐடியலா பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். பட் அரசாங்கம் இதை கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. வெகு விரைவில் இந்த போர் முடிவுக்கு வரதான் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல நம்ம கவலைப்பட தேவையில்லை. சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நான் பேசினேன், எனர்ஜி செக்யூரிட்டி நம்மளது நிச்சயமா நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ட்ரம்போடைய இதுக்கு ஈரான் ஒரு எக்ஸிட் கொடுக்குறாங்களா, இல்லை இவங்களும் மீண்டும் மல்லுக்கட்டு நிற்கிறாங்களா அப்படின்றத பார்த்து நம்ம அனலைசிஸ் வந்து கொண்டு வரலாம். பட் இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் தயாராகிறது ஒரு மிக முக்கியமான லீவரேஜ்க்காக, அதாவது கார்க் தீவுகளில் தரையிறங்கி ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை இவங்க கைப்பற்றிட்டாங்க. அதை போக முடியாம அதை வந்து தீவை ஆக்கிரமிக்கிறது கிடையாது, கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஈரானை நெருக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல நீ நிறுத்து, இந்த பகுதியை நாங்கள் உங்களுக்கு வந்து திரும்ப கொடுத்துறோம்ன்ற ஒரு லீவரேஜ் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு வேணும். அமெரிக்கா இது போர் நிறுத்தம் ட்ரம்ப் எல்லாம் பேசினா கூட பின்னாடி அவங்க கிரவுண்ட் அஃபென்சிவ்க்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மூர்க்கத்தனமான ஒரு இராணுவத்தை கொண்ட நாடு. ஸோ அவங்க வந்து ஃபேஸ் வேல்யூல டக்குன்னு அப்படியே எடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி ஒரு வீழ்ச்சியும் உடனடியாக ஏற்றுக்கக்கூடிய நாடு அமெரிக்கா கிடையாது. கிரவுண்ட்ல காலை வைக்கிறாங்க அப்படின்ற போது இது இன்னும் மிகப்பெரிய ரத்த கலரியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நடக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.